Example 9.13. From the top of the tower 50 meter high and the angles of depressions of the top and bottom of the tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. அப்போ √3 வேல்யூ 1.732 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ஒரு டாப் ஆஃப் த டவர்லேருந்து என்ன செய்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. புரியுது இல்லைங்களா? அப்போ டாப் ஆஃப் த டவரில் அப்சர்வ் பண்ணும்போது இது என்ன ஆகும், டிப்ரெஷனில் தான் வரும். டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக மாறிடும். புரியுதுங்களா? அதேமாரி டிப்ரெஷன் டு பி டச்சஸ் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன். அந்த டாப்பை டச் பண்ணோன்னே இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக மாறும். இதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ போத் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் பிகம்ஸ் தே ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸாக இருக்கிறதுனால இப்படி ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ். புரியுதுங்களா? அப்போ இது 45 டிகிரினா இது 45 டிகிரி. போத் ஆர் டு பி என்னவாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஃப்ரம் த டயக்ராம் எக்ஸ்ஏசி, இப்போ பாருங்கள் எக்ஸ்ஏசி அது எவ்வளோ டிகிரி இருக்குது, 30 டிகிரி. டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக மாறிடுது. புரியுதுங்களா? அப்போது என்னவா மாறிடும், எக்ஸ்ஏசி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏசிஎம் அப்படின்னு மாறிடும். எலிவேஷன் டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன் அப்படின்ற கண்டிஷன். இந்த டிப்ரெஷன் வர எல்லா சம்ஸுக்குமே இப்படி தான் வரும். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தா ஏடிபி, ஏ பாட்டம் ஆஃப் த ட்ரீ டச்சஸ், அப்போது ஏடிபி. புரியுதுங்களா? இது வந்து இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது, எக்ஸ்ஏடி வென் பாட்டம் ஆஃப் த ட்ரீ மேலேருந்து டிப்ரெஷனில் பார்க்குறாங்க, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக எப்படி மாறிடுது, ஏடிபியாக மாறிடுது. அதுதான் 45 டிகிரி. டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன். புரியுது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்கள், எக்ஸ்ஏடி டச் ஆகுது, ஏடிபி அப்படின்ற வருது. ஸோ டிப்ரெஷன் பிகேம் எஸ் அன் எலிவேஷன் அப்படின்ற கண்டிஷன்ஸை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ இப்படி ஒரு டவர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, மேலேருந்து ஒருத்தர் அப்சர்வர் பார்க்குறாரு. அப்போது பாட்டத்தையும் என்ன செய்கிறாரு, டாப்பையும் பார்க்குறாரு. டாப்பை வந்து 30 டிகிரிலையும் பாட்டத்தை வந்து 45 டிகிரிலையும் பார்க்குறாரு. ஆனால் மொத்த பில்டிங்கோட அந்த டவரோட ஹைட் எவ்வளோ, 50 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ 50 மீட்டர்ஸ். அப்போது இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த ட்ரீயோட ஹைட்டுக்கு இந்த டவரில் வந்து எம்ன்ற ஒரு பாயிண்ட்டை குறிச்சிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏசிஎம் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதிலேருந்து இந்த 50 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டு பி கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி, அதை நம்ம இங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கோம். ஏபிடி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் இல்லைங்களா? ஏபிடி, அப்போது பி டு பி த ரைட் ஆங்கிளாக இங்கே இருக்குது, அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது ஏடிபி என்னவா வருது, நம்மளுக்கு எலிவேஷனாக மாறுது. எப்படி, டிப்ரெஷன் எக்ஸ்ஏடி டச்சஸ் ஆன் த என்ன வரும், நம்மளுக்கு 45 டிகிரின்னு சொல்லும்போது அது என்னது, பாட்டம் ஆஃப் த ட்ரீயை டச் ஆகும்போது இட் பிகேம் என் எலிவேஷனாக மாறுது. டிப்ரெஷன் பிகேம் டச்சஸ் ஆன் த கிரவுண்ட், இட் பிகேம் எஸ் என் எலிவேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? அப்போது நம்மளை பொறுத்தவரை எக்ஸ்ஏடி டச் ஆன உடனே இட் பிகேம் ஏடிபியை ஆங்கிளாக மாறிடுது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு எப்பயுமே என்னவா நினைக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஹைபாட்டினஸ் இல்லைங்களா? பர்பண்டிகுலராக இருக்கிறது பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம், பேஸாக இருக்கிறது பேஸுன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில், தீட்டான்றதுக்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, 45 டிகிரி இல்லைங்களா? 45 டிகிரி இருக்குது. ஆப்போசிட் சைடு என்னவன்னு பார்க்குறோம். இது கிவன், திஸ் இஸ் டு பி நாட் கிவன் இல்லைங்களா? அப்போ இதிலிருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அப்போது கான்செப்ட் என்ன வரும் நம்மளுக்கு, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ், அதுதான் என்னது, டேன். அப்போ tan 45, அப்போ tan 45 ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் பை பேஸ், அதாவது ஏபி பை பிடி அப்படின்னு போட்டுறோம். tan 45க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 1 நம்ம போட்டுறோம், ஈக்குவல் டு, அப்போ ஏபிக்கு வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குது, 50 இருக்குது, அதை 50யை மென்ஷன் பண்ணிடுறோம். பிடி வந்து நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு இருக்குது, அதனால் அதை எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுறோம்.
புரியுது இல்லைங்களா? அப்போது டிபி வந்து நம்ம இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 × எக்ஸ் எக்ஸ் ஆகிடுது, ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லைங்க 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 வந்துடுது. புரியுது இல்லைங்களா? அப்போது டிபி நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 15 கிடச்சாச்சு. டிபி ஈக்குவல் டு சிஎம். பாருங்கள், இங்கே பொறுத்த வரைக்கும் டிபி, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சிஎம். அது எப்படி வருது அப்படின்னம்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த டிபி இங்கே இப்போ டயக்ராமில் காமிக்கிறேன். இந்த டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். டிபி இஸ் ஈக்குவல் டு சிஎம் தானே. பாட்டம் ஆஃப் த ட்ரீயில் வந்து டிபின்னு மென்ஷன் பண்ணுறோம், டாப் ஆஃப் த ட்ரீயில் பார்த்தா சிஎம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு சிஎம் சொல்லலாம் இல்லைங்களா? இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, டிபி இஸ் ஈக்குவல் டு சிஎம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்தது இதேமாரியே இன் ரைட் ஆங்கிள் ஏஎம்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படின்னா பாருங்கள், ஏஎம்சி இப்படி இருக்குது நம்மளுக்கு. புரியுது இல்லைங்களா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, எக்ஸ்ஏசி, எக்ஸ் ஏ, இது எக்ஸ், இது ஓகேங்களா, இது எக்ஸு. எக்ஸ்ஏசி டச்சஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் என் எலிவேஷன் அப்படியே மாறுது இல்லைங்களா? அப்போ 30 டிகிரி டச்சஸ் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் எஸ் என் எலிவேஷனாக மாறுது இல்லைங்களா? அதுதான் கண்டிஷன் இங்கே. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம், எக்ஸ்ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசிஎம் ஈக்குவல் டு எவ்வளவு, 30 டிகிரி. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 30 டிகிரி ஈக்குவல் டு ஏசிஎம். டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த டாப் ஆஃப் த ட்ரீ, இட் பிகேம் என் எலிவேஷன் ஏசிஎம்மாக மாறிடுது. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு நம்ம கண்டிஷன் சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட் சைடுன்னு நம்மளுக்கு சொல்லும்போது இது பர்பெண்டிகுலர் எப்பயுமே இல்லைங்களா? பேஸ் வந்து இது பேஸு, இது வந்து ஹைபாட்டினியூஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்டினியூஸ் ஆகும், இந்த ஏஎம் வந்து பர்பெண்டிகுலர் ஆகும், சிஎம் வந்து பேஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஏசியை வந்து ஹைபாட்டினியூஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம சம்ம போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சம்ம புரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? எது பெர்பெண்டிகுலர், எது ஹைபாட்டினியூஸ், எது பேஸ் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பர்பெண்டிகுலர் பை பேஸ். அப்போ பர்பெண்டிகுலர் பை பேஸ் ஏஎம் பை சிஎம். அப்போ ஏஎம் பை சிஎம். அப்போது அது என்ன வரும், டேன் இல்லைங்களா? என்ன வரும், ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைட் பர்பெண்டிகுலர் பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏஎம் பை சிஎம் சொல்லும்போது டேன் வரும். டேனுக்கு இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ டேன் 30 டிகிரிக்கு பதில் 1 போட்டுட்டோம் பை √3. ஏன்னா 30 டிகிரி என்ன வருது, 1/√3 வருது, 1/√3 போட்டுக்கிறோம். இந்த ஏஎம் அதாவது ஏஎம் அப்படியே போட்டுக்கிறோம். ஏன்னா ஏஎம்முக்கு நமக்கு எதுவும் தெரியாது, அதனால் ஏஎம்னு அப்படியே போட்டுக்கிறோம். கீழே இருக்கிற பேஸுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸாக எவ்வளவு, 50 நீங்கள் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அந்த 50 தூக்கி இங்கே ஏஎம் ஈக்குவல் டு 50 நீங்கள் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? டிபி ஈக்குவல் டு சிஎம் தானே, அதனால் இது வந்து ஏஎம், இங்கே என்ன செய்கிறோம், 1/√3 இன்ட்டு ஏஎம் பை 15 போட்டுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். ஏஎம் இன்ட்டு √3 ஏஎம் √3 ஈக்குவல் டு 1 × 50 50. புரியுது இல்லைங்களா? இப்போ அடுத்தது ஏஎம் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3. எப்பயுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ டினாமினேட்டில் √3 வந்தாலும் அதே √3ஆல் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ √3 பிகேமே √9 மாறும். √9க்கு நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ 50 √3 பை என்னது பை 3 அப்படின்னு வரும். அதான் ஏஎம் ஈக்குவல் டு 50 √3 பை 3. புரியுது இல்லைங்களா? அப்போ ஏஎம் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3யோட வேல்யூ தெரியும் 1.732. அப்போ 50 இன்ட்டு 1.732 பை 3. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 86.6 கிடைக்குது. டிவைடட் பை 3 பண்ணுறோம். அப்போ நம்ம ஏஎம்மோட வேல்யூ என்னது, 28.86 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஏஎம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், 28.86 மீட்டர்ஸ். தேர்ஃபோர் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் 21.15 இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சது பட்டு எப்படி வருது அப்படின்னம்னா, சிடி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏஎம். இப்போ நல்லா கவனிங்க, இதை அப்படியே நம்ம இங்கே டயக்ராம் வச்சு இங்கே பார்த்து சொல்லிக்கிறேன். சிடி அப்படின்னு சொல்லும்போது எது நம்மளுக்கு சிடி, இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது.
சிடி ஈக்குவல் டு ஏபியிலிருந்து மைனஸ் ஏஎம். இந்த ஏஎம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ஏஎம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 28.86 மீட்டர் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அந்த ஏஎம்மை ஆல்ரெடி 50 கொடுத்துருக்காங்க. அப்போ 50லேருந்து அந்த 28.86 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 21 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 14 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் என்னது? இந்த ட்ரீயோட ஹைட். பாருங்கள், இது ஈக்குவலாக அப்படியே வருதுங்களா? அப்போ இங்கே இருக்கிற இந்த ட்ரீ அப்படியே ஈக்குவலாக இதுக்கு வர்றதுனால நம்மளுக்கு கண்டுபிடிச்ச அந்த ஏஎம்மை இந்த 50லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 21.14. அதுதான் என்னது? த ஹைட் ஆஃப் த ட்ரீ. புரியுது இல்லைங்களா? 21.15 மீட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சு போட்டுக்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். இந்த ஹைட்டு தான் ட்ரீயோட ஹைட்டு. இந்த பில்டிங்கில் வந்து இந்த 50 ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஏஎம்லேருந்து லெஸ் பண்ணி போட்டுறோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? இப்படி புரிஞ்சு அழகாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.